ஹலோ எஃப்எக்ஸ் ட்ரேடர். ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் என்னது, இது எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது, என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குன்னு ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்குறது FTMO. ஸோ இந்த FTMO நம்ம பார்த்தோன்னா there's two types. ஒன்று வந்து FTMO சேலஞ்சுன்னு சொல்லிட்டு தான் where you have to pay. நீங்களே காசு கட்டி சேலஞ்ச் ஆரம்பிக்கும். இன்கேஸ் நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணதே இல்லை, இப்போ தான் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா you can go with ஃப்ரீ ட்ரையல். ஸோ இந்த ஃப்ரீ ட்ரையலில் you don't have to put in your money. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 14 டேஸ்க்கு அந்த அக்கௌண்ட் வேலிட்டாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கோ டவுன், ஸ்க்ரோல் டவுன், இதெல்லாம் தேவையில்லை. மெயின் திங் இங்கே ஓகே, ட்ரேடிங் அப்ஜெக்டிவ். ஸோ ஃபண்டட் அக்கௌண்ட்னு சொல்கிறது நம்மளோட கோல் இஸ் டு பிகம் இங்கே FTMO ட்ரேடர் ஆகுது, ஃபண்டட் ட்ரேடர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபண்டட் ட்ரேடர் நம்ம போகிறதுக்கு முன்னுக்கு நமக்கு டூ ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 சொல்கிறது FTMO சேலஞ்ச், அதுக்கப்புறம் ஃபேஸ் 2 சொல்கிறது இந்த வெரிஃபிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், இந்த கரன்சின்னு இருக்குது பாருங்கள், இது UF கரன்சி, GBP, யூரோ எல்லாமே. ஸோ திஸ் ஜஸ்ட் சூஸிங் என்ன அக்கௌண்ட் சைஸ் உங்களுக்கு வேணும்னு. நான் யூஸ்வலி என்னோட ட்ரேட் பண்ணுறது எல்லாமே பேஸ் கரன்சி இஸ் USD. ஸோ I'm gonna go with USD. ஸோ அக்கௌண்ட் பேலன்ஸ்னு சொல்கிறது இந்த இடத்துல ஃபார் திஸ் FTMOவில் we have like 5 அக்கௌண்ட், different அக்கௌண்ட் சைஸ். ஃபண்டிங் பிப்ஸ்னு சொல்கிறது ஐ திங்க் $5,000 இருந்து ஆரம்பிக்கும். ஸோ அக்கௌண்ட் சைஸ்ன்னு சொல்கிறது ஹெவிலி டிபெண்ட்ஸ் ஆன் எந்த பர்டிகுலர் ப்ராப்ஃபார்ம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு. ஸோ பேலன்ஸ் நம்ம சொல்லும் போது 5 டைப்ஸ் இருக்கிறனால நமக்கு தெரியணும் எப்படி இது சூஸ் பண்ணுறதுன்னு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபார் மை ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் ஹவ் ஐ கைட் தேம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து $10,000 இருக்கும்போது திஸ் ஹவ் யூ சப்போஸ் டு லுக் அட் இட். $10,000 இருக்கும்போது 5% ட்ரீட். ஏன்னா நம்ம ட்ரேடிங்கில் காசு பார்க்குறது ஆவரேஜாக நம்ம பார்த்தோன்னா 3 to 5% தான் வரும். சம்டைம்ஸ் 10% பார்ப்பீங்க இஃப் யூ லக்கி. ஸோ யூஸ்வலி கோ வித் இது ஈஸியாக கால்குலேட் பண்ணால் 5%. ஸோ $10,000 5% நம்ம சொல்லும் போது இட்ஸ் $500. செக் அண்ட் சி $500 இப்போ மலேசியனாக இருந்தீங்கன்னா இட்ஸ் 2,000 ringgit ப்ளஸ் வரும். அந்த காசு உங்களுக்கு ஒரு மாதம் போதுமா இல்லையா? இஃப் யூ ஃபீல் தட் இஸ் டூ லோ, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கோ தி ஸ்மாலஸ்ட். பட் இஃப் யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே விட்ரால் எடுத்திருக்கீங்க, யூ வாண்ட் சூஸ் த பர்ஃபெக்ட் சைஸ்னு சொல்கிறது செக் அண்ட் சி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு. For example, $100,000 சொல்லும் போது 5% is $5,000, 20,000 ringgit. If you feel that is enough, not to say that is enough, that is ஏன்னா நம்ம ட்ரேட் பண்ணும்போது $5 $6 சொல்லும் போது in $100 அக்கௌண்ட் இஸ் 5% குட் கெயின் மாரி இருக்கும். ஆனால் அந்த காசு வந்து பத்தாதப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓவர் ட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ வி வாண்ட் அவாய்ட் தட் ஓவர் ரிஸ்கிங், ஓவர் ட்ரேடிங், ஓவர் லெவரேஜ் பண்ணுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா மேக் ஷுர் எவ்ரி டைம் யூ மேக் 1 or 2 trades, குட் ட்ரேட்ஸ் எடுக்கும்போது ஒரு வாரம் யூ மோர் தென் ஹாப்பி. ஸோ அதுக்கு தான் இந்த அக்கௌண்ட் சைஸ் சூஸ் பண்ணுறது கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணோம். ஃபார் திஸ் பர்டிகுலர் சேலஞ்ச் விச் இஸ் ஃப்ரம் 50 to இப்போ ரைட் நவ் we're doing the $50 to $5,000. $1,000 முடிஞ்சு 50 to 1,000 போயாச்சு. அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறது தான் திஸ் ஹோல் திங் where we're going to teach. I'm going to explain to you எப்படி ஒரு ப்ராப்ஃபார்மில் ஒரு கரெக்டான அக்கௌண்ட் சைஸ் and அதோட அப்ஜெக்டிவ் எல்லாமே கோ த்ரூ பண்ண போகிறேன். ஸோ இப்போதைக்கு நம்மளோட அப்ஜெக்டிவ் I want to choose this $100,000 account because of this anniversary they have some discount. ஸோ அந்த ரீசனால் நான் வந்து $100,000 அக்கௌண்ட் சூஸ் பண்ண போகிறேன். இங்கே என்ன நம்ம பண்ணோன்னா I just have to pay pass phase 1, pass phase 2, அது முடிஞ்சு $4,000 which is 4% from இந்த அக்கௌண்ட் நான் வந்து விட்ரா பண்ணேன்னா $50 to $5,000 அக்கௌண்ட் growth challenge complete. ஸோ அங்கே போகிறதுக்கு முன்னுக்கு ஸ்டெப் 1 என்ன பார்ப்போம், ட்ரேடிங் பீரியட். I'll go through this slowly. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து $100,000 அக்கௌண்ட் எனி அமௌண்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோன்னே, இன்கேஸ் வேணாம் எனக்கு வந்து இது எப்படி வேலை செய்யுது எனக்கு சரியாக தெரியல, யூ வாண்ட் ஜஸ்ட் ட்ரை கோ வித் ஃப்ரீ ட்ரையல். ஓகே, இந்த ஃப்ரீ ட்ரையல் கிளிக் பண்ணுவோம். இங்கே பாருங்கள். ஸோ ஃப்ரீ ட்ரையல்னு நம்ம சொல்லும்போது 14 டேஸ்க்கு அந்த அக்கௌண்ட் உங்களுக்கு கிட்டே இருக்கும். ஸோ அக்கௌண்ட் பேலன்ஸ் சொல்லும்போது லெட்ஸ் கோ வித் USD, அஃப்கோர்ஸ் பேஸ் கரன்சி USD, அண்ட் லெட்ஸ் கோ வித் $100,000. ஓகே, அக்கௌண்ட் டைப் இஸ் ஆல்வேஸ் 1 to 100. ஸ்விங் சூஸ் பண்ணுறவங்க இஸ் யூஸ்வலி வீக்கெண்டுக்கு. ஓகே, ஏன் வீக்கெண்ட் ட்ரேட்னா நீங்கள் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2வில் வீக்கெண்ட் ஹோல்ட் பண்ணுறது அது எல்லாமே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பட் ஆக்சுவல் அக்கௌண்ட் வரும்போது விச் இஸ் ஒரு ஃபண்டட் ட்ரேடராக வரும்போது தான் இங்கே வந்து கொஞ்சம் இஷ்யூ வரும் விட்ராவில் எல்லாமே. அண்ட் பிளாட்ஃபார்ம் வைஸ் பார்த்தோன்னா we have 4 types. நான் வந்து பர்சனலி I use C trader. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எது யூஸ்வலி நீங்கள் பாய்ப்பீங்களோ அது பாய்ங்க. and if என்ன கேட்டிங்கன்னா I'll always recommend C trader or MT5. இது ரெண்டில் ஒன்று தான். MT4 please don't use. function wise super old. try to adapt, move forward man. ஸோ இதுமாரி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு just start your free trial, நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இப்போ அக்கௌண்ட் ட்ரேடிங் அப்ஜெக்டிவ் நம்ம பார்த்தோன்னா ஸ்டெப் 1. ஸோ we have ட்ரேடிங் பீரியட்னு சொல்கிறது அன்லிமிட்டட். ஸோ $100,000 அக்கௌண்ட் உங்களுக்கு கிடச்சிட்டோன்னே என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு அப்ஜெக்டிவ்
ஓகே, ப்ராஃபிட் டார்கெட்னு சொல்கிறது இஸ் ஆல்வேஸ் 10%. என்ன அக்கௌண்ட் சைஸ் எடுத்தாலும் இட்ஸ் ஆல்வேஸ் 10%, not 10,000. Of course, 100,000 or 10% is $10,000. So don't think 50,000க்கும் அதுவே changes. It's all 10% from your account balance. ஸோ இங்கே வந்து $100,000 சொல்லும்போது உங்களுக்கு ட்ரேடிங் பீரியட் என்ன சொல்கிறாங்கன்னா, ரீச் பண்ணுறது இந்த 10% ரீச் பண்ணுறதுக்கு இட் டசன்ட் மேட்டர் இஃப் யூ டேக் 2 weeks, 20 days, 100 days, டசன்ட் or even 2 years. இங்கே வந்து அன்லிமிட்டட் டைம் உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த 10% கெயின் பண்ணுறதுக்கு ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் அக்கௌண்ட் பேலன்ஸ். அண்ட் தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் நம்ம பார்த்தோன்னா மினிமம் ட்ரேடிங் டேஸ் 4 டேஸ்னு இருக்குது. ஸோ 4 டேஸ்னு சொல்கிறது இந்த டார்கெட் எவ்ரிதிங் கம்ஸ் பேக் டு தி சேம் டார்கெட். ஸோ இந்த 4 டேஸ்னு சொல்கிறது இந்த 10%-ஐ நீங்கள் 4 டேஸ்க்கு மேலே தான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் can be 6 or 7 days. But what happens if நீங்கள் வந்து 2 நாளில் ஃபர்ஸ்ட் டே வந்து 5% $5,000 ஹிட் பண்ணிட்டீங்க, செகண்ட் டேவும் 5% நீங்கள் ஹிட் பண்ணிட்டீங்கன்னா $10,000 ப்ராஃபிட் டார்கெட் 2 நாளில் முடிச்சிடுங்க, ரைட்? அதுக்குன்னு நீங்கள் டிஸ்குவாலிஃபைன்னு இல்லை. ஜஸ்ட் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, யூஸ்வலி திஸ் சம்திங் ஐ ஆல்வேஸ் அட்வைஸ், நீங்கள் ஏர்லியாக இந்த மினிமம் ட்ரேடிங் டேஸ் முடிச்சிட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிற 2 நாளுக்கு 0.01 0.01 போடுங்க. தட்ஸ் ஆல். கம்ப்ளீட் திஸ், அதுக்கப்புறம் யோர் டன், நீங்கள் வந்து ஃபேஸ் 2க்கு போகலாம். ஓகே, பட் அட் த சேம் டைம் நிறைய நமக்கு ஸ்டில் வி ஹேவ் ஃபியூ கண்டிஷன்ஸ். ஸோ அடுத்த ஆப்ஜெக்டிவ் மேக்ஸிமம் டெய்லி லாஸ். ஸோ மேக்ஸிமம் டெய்லி லாஸ்ன்னு சொல்லும்போது இட்ஸ் 5% ஃப்ரம் யோர் அக்கௌண்ட் பேலன்ஸ். அகெயின் உங்களோட என்ன அக்கௌண்ட் பேலன்ஸாக இருந்தாலும் 5% தான் வரும். ஸோ இந்த 5% சொல்கிறது நிறைய பேர் இங்கே வந்து மிஸ்டேக் பண்ணுவீங்க மேக்ஸிமம் டெய்லி லாஸில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் நீங்கள் வந்து வாங்குறீங்க இன்றைக்கி, இந்த சேம் டே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, $5,000 ப்ராஃபிட் பார்த்துட்டீங்க. அப்போ 5% கெயின் அர்த்தம் உங்களோட அக்கௌண்ட்டில். ஸோ நீங்கள் என்ன நடக்கும்னா, இஃப் த சேம் டே யூ லூஸ் 5%, இட்ஸ் ஸ்டில் ஃபைன். ஏன்னா ப்ராஃபிட்லேருந்து இன்றைக்குள்ளே ப்ராஃபிட்லேருந்து தான் லூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ மேக்ஸிமம் டெய்லி லாஸ் காமிக்கிறது அது வந்து 0ன்னு தான் காமிக்கும். அதுவே இன்றைக்கி 5% $5,000 க்ரோ பண்ணி மறுநாள் உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் 105 $5,000 ப்ராஃபிட், உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் 105,000 இருந்துச்சுன்னா, அப்போ நீங்கள் உட்காந்து ஒரு நாள் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா 5% லூஸ் பண்ணிங்கன்னா தட்ஸ் வென் இந்த ரூல்ஸ் வந்து நீங்கள் வயலேட் பண்ணிடுறீங்க. ஸோ மேக் ஷுர் கீப் அன் ஐ ஆன் திஸ். இது நீங்கள் எவ்வளோ நீங்கள் லூஸ் பண்ண முடியும் கரெக்டான அமௌண்ட் உங்களுக்கு தெரியணும்னா FTMO டேஷ்போர்ட் இருக்கும், அங்கே வந்து காமிச்சிட்டே தான் இருக்கும் எவ்வளோ லூஸ் பண்ண முடியும் ஃபார் டெய்லி அண்ட் ஆல்சோ மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமம் லாஸ்ன்னு சொல்லும்போது ஃபார் திஸ் பர்டிகுலர் அக்கௌண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் 10%, டார்கெட்டும் சொல்கிறது 10% தான். ஸோ அடுத்தது மேக்ஸிமம் லாஸ், நீங்கள் $10,000 அதாவது 10% லூஸ் பண்ணக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அக்கௌண்ட் வாங்கினதுலேருந்து உங்களோட மெயின் கோல் இந்த 10% ப்ராஃபிட் பார்க்குறது. அதே நேரத்தில் நீங்கள் வந்து 10% லூஸ் பண்ணக்கூடாது. ஒரு நாளில் 5% லூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அன்லிமிட்டட் டைம் அண்ட் ஆல்சோ 4 டேஸ்க்கு மேலே நீங்கள் கம்ப்ளீட் ட்ரேட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த ரூல்ஸ், தட்ஸ் ஆல். ஓகே, இது எவ்வளோ சிம்பிள்னு கேட்டோன்னா, யூஸ்வலி ஃபண்டட் அக்கௌண்ட்னு சொல்கிறது இஸ் அ மென்டல் கேம். ஏன்னா நிறைய பேர் வந்து 5% ப்ராஃபிட் போயிட்டு அதுக்கப்புறம் 2% வருவாங்க, 3% 4% அந்தமாரி ஒரு மாதம் நடந்துச்சு வச்சுக்கோங்களேன். a lot of them second month அக்கௌண்ட் லூஸ் பண்ணிடும் பிகாஸ் they cannot take it. என்னடா இதேமாரி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய லாட் போவாங்க, ஓவர் லெவரேஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்னு சொன்னாலே இட்ஸ் ஆல் மென்டல் கேம். ஸோ யூ ஹேவ் டு மேக் ஷுர் உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கேன் ஆக்சுவலி க்ரோ அக்கௌண்ட். அந்தமாரி க்ரோ பண்ண முடியலன்னா there's no way you'll pass this. மேபி லக்கில் பாஸ் பண்ணுவீங்க, ஆனால் ஃபேஸ் 2ல் திரும்ப லூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து ஃபேஸ் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னே, அவங்க சொன்ன மாரியே $10,000 நீங்கள் ஹிட் பண்ணிட்டோன்னே, திரும்பவும் அதே அக்கௌண்ட் இருக்காது, ஒரு நியூ $100,000 அக்கௌண்ட் கொடுப்பாங்க. அந்த இடத்துல ஃபேஸ் 2 உங்களுக்கு ரன் பண்ணும். திங்க் திஸ் ஆஸ் அ டெஸ்ட் மாரி. ஓகே, ஃபர்ஸ்ட் டெஸ்ட், செகண்ட் டெஸ்ட். செகண்ட் டெஸ்ட்டில் என்னென்னா எல்லாமே சேம். இது அன்லிமிட்டட் டைம் இல்லை, எவ்வளோ நாள்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். மினிமம் ட்ரேடிங் டேஸ் இது பாஸ் பண்ணுறதுக்கு இஸ் 4 டேஸ் சேம். ஒரு நாள் $5,000 5% லூஸ் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் மேக்ஸிமமாக $10,000 which is 10% from your account balance லூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மேக்ஸிமம் லாஸ்ன்னு சொல்கிறது இது வந்து ஸ்டாட்டிக்னு சொல்லுவாங்க. அதாவது அக்கௌண்ட் பேலன்ஸ்லேருந்து 10%. யூஸ்வலி வந்து ஒன்று ட்ரெயிலிங் ட்ராடவுன்னு இருக்கும். அது என்ன நடக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இந்த விஷயம் நீங்கள் வந்து பார்க்கணும். டிஃப்ரெண்ட் ப்ளாட்ஃபார்ம்ஸ் வந்து இந்த ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணி உங்களுக்கே தெரியாது, அப்புறம் ஈஸியாக லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். திஸ் ரொம்ப காமனாக நடக்குது ப்ளாட்ஃபார்ம் ஸ்பேஸில். ஸோ ஸ்டாட்டிக் இருக்குது, ஒன்று வந்து ட்ரெயிலிங் ட்ராடவுன் இருக்குது ஃபார் மேக்ஸிமம் லாஸாக. ஸோ ஸ்டாட்டிக்னு சொல்லும் போது நீங்கள் 100,000 பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ மேக்ஸிமமாக உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் 90,000 வந்தால் தான்
இந்த ரூல்ஸ் நீங்கள் வந்து வயலேட் பண்ணியிருக்கீங்க, அக்கௌண்ட் பிரீச்னு அர்த்தம். ஆனால் நிறைய ப்ளாட்ஃபார்ம் அவுட் என்ன பண்ணுவாங்கன்னா, சீப்பான வேலைக்கு உங்களுக்கு விற்றுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட அக்கௌண்ட் ஃப்ரம் 100,000 இட் மூவ் டு 105. 105லேருந்து இன்னொரு 10% கல்குலேட் பண்ணுவாங்க. அதான் ட்ரெயிலிங், அது வந்து மேலே ஏறிட்டே போகும். ஸோ அந்தமாரி இருக்கும்போது இன்கேஸ் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் ட்ராப் 95 வந்தாலே உங்களோட அக்கௌண்ட் வந்து ப்ரீச் ஆயிரும். அண்ட் ஹியர் no matter if you go to 107,000 அது முடிஞ்சு கீழே இறங்கி 92 வரைக்கும் வந்தாலும் இட்ஸ் ஃபைன், பிகாஸ் 90,000 ஹிட் பண்ணாதான் உங்களோட மேக்ஸிமம் லாஸ் வயலேட் ஆகுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்கோங்க. தட்ஸ் 2 things, static and also trailing drawdown. ஸோ ஃபேஸ் 2வில் ஒரே ஒரு விஷயம் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். எங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் டார்கெட் இனிஷியலி ஃபேஸ் 1ல் 5%, ஃபேஸ் 2ன்னு சொல்லும் போது இட்ஸ் ஒன்லி 10%. இங்கேருந்து ஃபேஸ் 2லேருந்து 5%. ஓகே, இங்கே மட்டும் தான் ஃபீஸ் கட்டுவீங்க. செகண்ட் ஃபேஸ்க்கு எந்த ஒரு ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஜஸ்ட் பார்ட் ஆஃப் இட்ல ஃபேஸ் 1 முடிச்சிட்டோன்னா அடுத்து ஃபேஸ் 2 போயிடும். ஸோ இன்கேஸ் நீங்கள் இதுவும் பாஸ் பண்ணிட்டீங்க, ஃபேஸ் 2 ஆல்சோ யூ டன்லாம். ஓகே, டன் முடிச்சிட்டோன்னு தான் உங்களோட அக்கௌண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, தேல் யூஸ்வலி வெரிஃபை. திஸ் டேக்ஸ் அபவுட் 3 to 4 days டு வெரிஃபை அக்கௌண்ட். கரெக்டான ட்ராடவுன் பார்த்துருக்கீங்களா, உங்களோட ஏதாச்சும் பாட் பார்த்து ஏமாற்றிருக்கீங்களா, இந்த மாதிரி விஷயம் தெல் கோ த்ரூ டீலிங் டெஸ்க் வச்சு தெல் கோ த்ரூ எவ்ரி திங், ஸ்க்ரீன் யோர் ட்ரேட்ஸ். இஃப் எவ்ரி திங் இஸ் குட், தட்ஸ் வென் யூ ஆர் வெரிஃபைட். நீங்கள் வந்து ஒரு FTMO ட்ரேடர், ஒரு ஃபண்டட் ட்ரேடராக ஆவீங்க. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஃபண்டட் அக்கௌண்ட்னோடனே $100,000 ரியல் அக்கௌண்ட் இருக்கும்னு நினைப்பீங்க. பட் தட்ஸ் நாட் த்ரூ. அங்கே வந்து டெமோ அக்கௌண்ட் தான் இருக்கும். ஆனால் ப்ராஃபிட்ஸ் நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல அன்லிமிட்டட் நீங்கள் இருக்குன்னா, ஒன்ஸ் யூ ரிசீவ் த $100,000 யூ கேன் டேக் as long as you want to make profit. மேபி நீங்கள் வித்ட்ரா பண்ண போகிறீங்க, இஃப் யூ டார்கெட்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் 5%, மேபி 2 months இருக்கலாம். நீங்கள் ஸ்லோவாக வித்ட்ரா ட்ரேட் பண்ணலாம். there's no limit, there's nothing like that. ஓகே, மினிமம் ட்ரேடிங் டேஸ் இருக்காது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, உங்களோட டெய்லி லாஸ் அண்ட் ஆல்சோ மேக்ஸிமம் லாஸ் ஸ்டில் இன் பிளேஸ். ஸோ நீங்கள் ஜஸ்ட் பிகாஸ் யூர் ஃபண்டட் ட்ரேடர், தட் டசன்ட் மீன் நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். until you blow $100,000 MC, no cannot. 10% நீங்கள் லூஸ் பண்ணோன்னா அக்கௌண்ட் உங்களுக்கு வந்து பிரீச்னு அர்த்தம். அங்கேருந்து நிப்பாட்டிடுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் ஜஸ்ட் கீப் இன் மைண்ட். ப்ராஃபிட் டார்கெட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் FTMO வந்து பை வீக்லி விட்ரால் இருக்குது, விச் மீன்ஸ் 1st of November, லெட்ஸ் அஸ்யூம் 1st of December நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட் கிடைக்குது. என்ன நடக்கும்னா, 14 days கழித்து நீங்கள் வந்து விட்ரா பண்ணலாம் your first withdrawal. லெட்ஸ் அஸ்யூம் 14 daysக்கு அப்புறம் உங்களோட ப்ராஃபிட் இஸ் சிட்டிங் at 105,000. ஓகே, ஸோ 5,000 ப்ராஃபிட் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அது நீங்கள் விட்ரா பண்ணும்போது, உங்களோட ஃபர்ஸ்ட் விட்ராவல் நீங்கள் பண்ணும்போது இந்த கட்டினிங்கில் காசு இதை திரும்ப ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. விச் மீன்ஸ் திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் அ டெபாசிட், because they're refunding your money. If, okay, நாலா வச்சுக்கோங்க, only if you make your first withdrawal. In case இந்த ஸ்டேஜ் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அக்கௌண்ட் லூஸ் பண்ணிட்டீங்க, ஏதாச்சும் ஒரு இடத்துல வயலேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் this fees that you paid is burn. ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, 14 daysக்கு அப்புறம் you made your first withdrawal, $5,000 விட்ரா பண்ணிட்டீங்க. உங்களோட அக்கௌண்ட் ஃபீஸும் அதையும் சேர்த்து விட்ரா கொடுத்துருவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் விட்ரா பண்ணிட்டோன்னே, அது முடிஞ்சு ஒன்ஸ் விட்ராலும் ப்ராசஸ் ஆகிட்டோன்னே, they'll give you another account, $100,000 கொடுப்பாங்க. அங்கே இஃப் யூ மேக் $2,000 in 14 days, சரி நீங்கள் வந்து விட்ரா பண்ணுறதுனா விட்ரா பண்ணலாம். அப்படி இல்லை இவனை அக்யூமுலேட்னாலும் பண்ணலாம். ஸோ ஆனால் நான் யூஸ்வலி வந்து எனி அமௌண்ட் வந்தாலே, ஈவன் இஃப் இட்ஸ் லைக் ஈவன் ஐ திங்க் மை ஸ்மாலஸ்ட் விட்ரால் was $600. ஏன்னா பிகாஸ் எனி அமௌண்ட் இருக்கும் போது யூ ஹேவ் டு விட்ரா. 14 daysக்கு அப்புறம் எனி அமௌண்ட் ஜஸ்ட் விட்ரா. ஃபண்டட் அக்கௌண்ட் வச்சு அக்கௌண்ட் க்ரோ பண்ணுற இடம் இல்லை. பிகாஸ் யூ கேன் see here they have restriction. 5%க்கு மேலே லூஸ் பண்ணிங்கன்னா in a day they'll just cut you off. ஸோ அந்த ரீசனால் எனி அமௌண்ட் வந்தாலே ஜஸ்ட் விட்ரா யோர் ப்ராஃபிட்ஸ். அண்ட் ரொம்ப காமனாக ஆளுங்க கேட்குறது, என்னோட ஃபர்ஸ்ட் விட்ரால் பண்ணிட்டோன்னே தட்ஸ் ஆல் ஆனு. நோ, யூ மேக் எ விட்ரால், they'll give you another account. சேம் 100,000, அது முடிஞ்சு இன்னொரு 100,000 அந்த மாதிரி ஓடிட்டே இருக்கும். until you lose this 10% or 5%. அது வரைக்கும் உங்களுக்கு விட்ரா பண்ணிக்கிட்டே நீங்கள் போகலாம். இன்னொரு விஷயம் காமனாக கேட்குறது, ப்ரோ இஃப் ஐ பாஸ் ஆல் ஆஃப் தீஸ் ஐ கம் ஹியர், கேன் ஐ ஜஸ்ட் straight away go to 200 and get the account? Cannot. இது என்ன கோ த்ரூ பண்ணிங்களோ அதே விஷயம் யூ ஹேவ் டு கோ த்ரூ அகெயின். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இட்ஸ் பிக் அக்கௌண்ட், மேக்ஸிமம் லாஸ் இதோ மாறிடும். திஸ் 10% நீங்கள் லூஸ் பண்ணக்கூடாது. 10% ப்ராஃபிட். ஐ திங்க் திஸ் இஸ் வெரி வெரி ஃபேர். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், பர்ச்சேஸ் இஸ் $100,000 அக்கௌண்ட். என்ன ஆப்ஜெக்டிவ், என்னென்ன விஷயம் இருக்குன்னு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு. ஸோ இஃப் யூ வாட்சிங் திஸ் ஃப்ரம் டெலிகிராம், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த லிங்க் இஸ் டவுன் பிலோ. பட் இஃப் யூ ஸ்டூடெண்ட் போர்ட்டல்லேருந்து பார்க்குறீங்கன்னா, this is something I encourage you guys to do. And if you want, go to this free trial first. இந்த ஃப்ரீ ட்ரையலில் உங்களோட ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது முடிஞ்சு if you can show me your progress, it will be much better. We can sit 1-to-1 review session.
அடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது how to improve எனக்கு ஈஸியாக இருக்கும் சொல்லி கொடுக்குறதுக்கெல்லாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். யூ கேன் see account balance is USD. இது வந்து பேஸ் கரன்சி. யூரோவில் இருந்துச்சுன்னா everything will change. I can see here. So USD 100K payment currency is in USD. Euro இருந்துச்சுன்னா it's like 40. Yeah, there you go. So USD. So if you're from Malaysia, it's like 2200 அந்த ரேஞ்சில் இருக்கும். அக்கௌண்ட் டைப் இஸ் leverage 1 to 100. பிளாட்ஃபார்ம் நான் யூஸ்வலி ட்ரேட் பண்ணுறது இஸ் இன் C trader. If you ask me why, because C trader is much easier. அதோட ஃபங்க்ஷன் எஸ்பெஷலி நீங்கள் வந்து டெஸ்க்டாப் வச்சிங்கன்னா அதோட ஃபங்க்ஷன் so much of function. So I'm just going to buy. So regarding this $50,000 to $5,000 account growth challenge, இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோன்னு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். You can see the account balance is 100,000. ஸோ 100,000 இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ் அமௌண்ட் இருக்கணும். எவ்வளோ ரிஸ்க் பண்ண போகிறோம் per trade. If simply ஒரு லாட் சைஸ் ரெண்டமான லாட் சைஸ் போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா there's no way you can grow this account. ஸோ நான் என்ன செய்வேன்னா for every trade, because I don't want to take 1 or 2 months just to face clear phase 1. Probably 2 weeks or maximum also 3 weeks. Okay, I'm trying to target about 1 to 2 weeks. So அந்த மாதிரி இருக்கனால each trade I will risk 1.5%, which means every trade நான் எடுக்கும் போது I will risk $1,500. and நீங்களும் ஃபாலோ பண்ண போறீங்கன்னா go ahead, I'll send out my analysis so everyone can follow, and probably if you can pass it's even better. So if you want to purchase this, my referral link is right below. ஸோ ஒரு ப்ளாட்ஃபார்ம் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது எப்படி ரன் ஆகும் அண்ட் எப்படி ஒரு ஃபண்டட் ட்ரேடராக ஆகுறதுன்னு. ஸோ இன்கேஸ் நீங்கள் டெலிகிராம்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா $50,000 to $5,000 account growth challenge, let's do this together. அதுவே நீங்கள் என்னோட RMFX mentorship ப்ரோக்ராமோட வெப்சைட்லேருந்து பார்க்குறீங்கன்னா I'll always suggest go with free trial first. இங்கேருந்து உங்களோட ஸ்டாட்ஸ் என்கிட்ட காமிங்க. ஸோ நீங்கள் ஃபண்டட் சேலஞ்ச் வாங்கும் போது எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது I can teach you. But if you're watching this from TikTok or from Instagram, then goodbye for now. அதே ஃபாலோ பண்ணிங்கன்னா வெல்கம் டு த டீம்.